வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கோபி சுதாகர் அவங்க மேலே புதுசாக கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதை பற்றி தான். எனக்கு இதை பற்றியே தெரியாது ஆக்சுவலாக ஒழுங்கா. நான் இடையில நிறைய வீடியோ வந்தப்போ இடையில பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை ஓடுதுன்றதை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு தான் நான் அவங்களோட வீடியோவே பார்க்க போனேன். ஆக்சுவலாக அவங்க மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஒரு சமுதாயத்தை பற்றி, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கன்னும் அவங்கள பற்றி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் இதில் சைடில் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் அவங்க எந்த ஒரு சமுதாயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். என்னடா ஏதோ ஜாதி பேர்லாம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ்ல ஓ மூஞ்சியை போட்டு வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி திருறானடா அவன். என்னடா சொல்றீங்க? ஸ்ரீகாந்த் நம்ம எப்படிண்ணே கைய பண்றான். இருக்கிற பசங்களுக்கு உருப்படியா தம்பி 10th நல்லா மார்க் எடுக்கறாங்க, வாடா நான் டியூஷன் எடுக்கிறேன். நம்ம கம்யூனிட்டில படிக்கிற வைக்கிறதுக்கு ஒரு நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும். அவன் யார லவ் பண்ணா எனக்கு என்ன? நீ என்னமோ இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நான் போட்டு டியூஷன் எடுக்கிற டீச்சருக்கு நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் அவங்க எந்த ஒரு இதையுமே குறிப்பிட்டு சொல்லலை, எந்த ஒரு சமுதாயத்தையுமே சொல்லலை. அப்புறம் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்ன வீடியோ போட்டிருப்பாங்கன்னா, ரீசெண்டாக நடந்த கொலையை பற்றி தான் அவங்க விமர்சித்ததாக போட்டிருந்தாங்க. சரியா? அதையுமே ஒரு வீடியோ இதில் போடுறேன் பாருங்கள். என்னடா அது பொருள்ண்ணே? என்ன தம்பி? அண்ணே அக்கா லவ் பண்ணணும் கொண்டனே. கொன்னுட்டியா? ஆமாண்ணே. என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, அவசரம்டா. சரண்டராயா தம்பி? அதுதான் என்னடா, தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிடுறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டா பத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரேன். ஸோ இதுலேயுமே அவங்க எந்த ஒரு நேமோ இப்போ நடந்ததை பற்றியோ எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க இப்படி நம்ம நாட்டில் இப்படி நடக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்காம, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் எப்படி நீங்கள் அடுத்த கட்டமாக படித்து முன்னேறதுன்றதை பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கூட இருக்கவங்க இப்படிலாம் தூண்டுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டு கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காண்ட ஒரு அவேர்னஸ் தான் அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி கூட இருக்கவங்களை இப்படிலாம் சொல்கிறவங்கள நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு அவங்கள படித்து நல்ல வழிக்கு போகிறதுக்கு வழிகாட்டலான்ற மாதிரி தான், அதில் அறிவுறுத்துகிற மாதிரி தான் அவங்க வீடியோ பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க எந்த ஒரு தனி நபரையோ இல்லை தனி கேஸ்ட்டோ எதையுமே அவங்க அதில் மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு வண்டி ஓட்டுற வீடியோ ஒன்று வந்துச்சு, அதையும் சைடில் போடுறேன் பாருங்கள். நான் வேறு இது இவங்க வீடியோவில் சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது தான் பார்த்தேன், அதே மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்கு. நம்ம இதில் பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்க மேலெல்லாம் ஃபோன் பேசுகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்டெப்பு நடந்துச்சான்றது தான் தெரிய வர மாட்டேங்குது. அவேர்னஸுக்காண்டி ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவுமே பிரச்சனை மாதிரி போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ராக்கு கண் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு